நடிகர் அஜித்தின் தாயார் மோகினியின் உடல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் பாவேந்தர் இணைந்திருக்கிறார். பாவேந்தர், விவரங்கள். வணக்கம். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி நேற்று அதிகாலை அளவுல இயற்கை எழுதினார். காலமான சூழல்ல வயது மூப்பு மற்றும் உடல்நலை குறைவின் காரணமாக அவர் இங்கே காலமாக இருந்த சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்த சூழல்ல தற்போது இறுதிச் சடங்கானது இன்னும் சற்று நேரத்துல நடைபெற இருக்கிறது. அதற்காக பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு தற்போது அஜித்குமாரினுடைய தாயார் உடலானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பாக நடிகர் அஜித் அந்த இறுதிச் சடங்கிற்கான வேலையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இந்து முறைப்படி இந்த இறுதிச் சடங்கானது நடைபெறுவதற்காக ஏற்கனவே அந்த சடங்குகளை செய்யக்கூடிய நபர்கள் வந்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போதுதான் அஜித்குமாரனுடைய தாயாரோட உடலானது தற்போது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உறவினர்களும் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் தற்போது அந்த உடலை கொண்டு சென்று இந்து முறைப்படி சடங்குகள் செய்து அதன் பிறகு மின்மயானத்தில் எரிக்கப்படக்கூடிய சூழலானது ஏற்பட உள்ளது. பாவேந்தர், நேற்று அஜித்குமாருடைய தாயாருக்கு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள்? நிச்சயமாக நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்று இரவு சென்று அஜித்குமாரனுடைய தாயாருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை அரசியல் கட்சி தலைவரான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சென்று பார்த்தார். அது மட்டும் இல்லாம சாட்டை துறைமுகம் நேரில் சென்று பார்த்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் பல்வேறு கட்ட சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து போய் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு அவருடன் நடித்த நடிகர்கள், நடிகைகள் என பலர் நேரில் சென்று பார்த்த காட்சிகள் மற்றும் அஞ்சலி செலுத்திய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. பாவேந்தர், மேலும் அவருடைய தாயாருடைய இறுதிச் சடங்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே சூழ நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் மட்டும் அனுமதிக்கப்பட்டு அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக அஜித் தரப்பில் அஜித்தினுடைய உறவினர்களாக கூறப்படக்கூடிய அஜித் குடும்பத்தினர் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம அஜித்தினுடைய அந்த சுற்று வட்ட நட்புகளும் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். ரொம்ப நெருங்கிய நபர்கள், கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரொம்ப நெருங்கிய நபர்களான மோகினியினுடைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அஜித்தினுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல அஜித் மச்சான் சொல்லக்கூடிய நபர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்க அஜித்தினுடைய குடும்பத்தினர் முழுமையாக வந்து இந்த பகுதிகளில் இறுதி சடங்குக்கான வேலையானது பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.